வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எள்ளு பூரணம் கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக 2 டம்ளர் அரிசி கொட்டிக்கிறேங்க. பச்சரிசி. இதை நல்லா 2-3 முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க நான். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இடியாப்பம், கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே செய்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. நம்ம அரிசி எடுத்து கையில் பிடிச்சு பார்த்து கீழே விட்டால் கொஞ்சம் அரிசி மட்டும் கையில் ஒட்டிகிட்ருக்கணும். இதுதாங்க இந்த மாவை அரைக்கிறதுக்கு சரியான பதம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு இதை ஜலிச்சிக்கலாங்க. ஒரு சல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நொய்யெல்லாம் வந்ததுன்னா திரும்ப மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவும் நான் அரைச்சிட்டு சலித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கலாங்க. இது நல்லா செவந்துடக்கூடாது. ஆனாக்கா அந்த ஈரமெல்லாம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இது நம்ம வறுத்ததுக்கு சரியான பதம் எதுன்னா, கொஞ்சமாக எடுத்து ஒரு கம்பி மாதிரி இழுத்து பார்த்தோம்னா கோலப்பொடி மாதிரி கம்பி இழுக்க வரணுங்க. இதுதான் சரியான பதம். இப்போ இந்த நம்ம வறுத்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க. அதனால் திரும்ப அதை ஜலிக்கலாம். இந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து சலிச்சிக்கலாம். நல்லா சலித்து எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மாவை நல்லா ஆற வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் எடுத்து எல்லாம் செய்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க நான். 1.5 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக உப்புங்க, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா கொதிக்கிட்டோங்க. தலைன்னு கொதிக்கிட்டோம். அப்போ எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. நம்ம என்ன அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வேறுபடுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பூர்ணம் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் வெடிப்பு வராமல் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நெய் மேலே தடவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம
பூரணத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். எள்ளு 1 கப் எடுத்துருக்கேங்க, 125 கிராம். எள்ளு எடுத்து அதே அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாங்க, 1 கப். அதே கப்பில் 1/2 கப் வேர்க்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலைங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த எள்ளை போட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு வானல் வச்சு நல்லா இது படப்படன்னு பொரியணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலக்கொட்டையை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப உகந்ததுங்க. இதுதான் எல்லாருமே செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு படையல் போடுவாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சுங்க. கடலையை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது இந்த வேர்க்கடையில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எள்ளை எடுத்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லாமே தனித்தனியாக எடுத்து அரைச்சிக்கணுங்க. ஒட்டுக்கா போட்டு அரைச்சாக்க எள்ளு வந்து அரைப்படாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு திரும்ப ஒரு முறை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. அது அப்படியே சூடாகிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இந்த கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நான் வந்து இந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு செய்கிறேங்க. முதல்ல கையில் நெய் தடவிக்கலாம். தடவிக்கிட்டு இதை நல்லா திரும்ப ஒரு முறை அந்த மாவை பிசைஞ்சிக்கலாங்க, இந்த மேல் மாவை. இப்போ இந்த கொழுக்கட்டை அச்சிலையும் வந்து நல்லா நெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த கொழுக்கட்டை அச்சில் நல்லா வச்சு தடவி விட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமாக இதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இந்த அச்சு ஃபுல்லாக மாவு இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்து வச்சுருக்கிற எள்ளு பூரணத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வச்சுக்கலாங்க. இந்த பூரணம் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வர மாவெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோம்னா பாருங்க, சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் கையிலேயே செஞ்சு கட்டுறேங்க. சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணுங்க, ரவுண்டாக இருக்க மாதிரி. இப்போ இதில் வந்து பூர்ணம் கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை ரெண்டு பக்கமும் மூடிட்டு இந்த ரெண்டு பக்கமாக வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான டிசைன் எதனா பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அதுதாங்க இப்போ நான் எல்லாமே ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் துணி போட்டு அதில் வச்சு மூடிக்கலாங்க. இது வந்து 7லேருந்து 10 நிமிடம் வரலும் வேகணும். இப்போ சூப்பரான சாஃப்டான
பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.